Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு ரசம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புளி நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சிட்டு 2 தக்காளி, புளி எல்லாமே போட்டு நல்லாமே க்ளீனா ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். கொத்தமல்லி, அதுக்கு அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வடகம், பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை வந்து மிளகு ரசம்ங்கறதால மிளகு கொஞ்சம் அதிகமா சேர்த்திக்கோங்க. மிளகையும் சீரகத்தையும் நல்லா அம்மியில நல்லா பொடி பண்ணி ரெடியா இங்க எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி பூண்டையும் அம்மியில இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சிருக்கோம். எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். மிளகு அதிகமா சேர்த்திக்கிட்டீங்கன்னா இந்த ரசம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சளி பிரச்சனை இருக்கவங்க இந்த மிளகு ரசத்தை குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிச்சு எடுத்து வச்சிருக்க பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி 2 தக்காளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். ரசப்பொடி 1 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். ரசம் சீக்கிரம் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வரமிளகாய் வேணும்னா கூட இதை போட்டுக்கலாம். நாங்கள் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்து ஒரு கொதி வரட்டும். நுர கட்டின உடனே இறக்கிட வேணாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரசம் இந்த மாதிரி ஃபஸ்ட் கொதிக்கணும். நுர கட்டின உடனே ஆஃப் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி ஓரளவு கொதிச்சாதான் ரசம் வந்து நல்லா இருக்கும், கேடாமல். இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க.